அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 5இல் செவ்வாய், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன், குரு, அஷ்டமத்தில் கேது, சுக்கிரன் இணைவு உள்ளது. சனி 3இல் சாதகம், 7ஆம் இடத்தில் குரு. பல வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். வீட்டில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். அதனால் சுப செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு தடைப்பட்ட தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். குழந்தை பாக்கியம் நல்ல விதத்தில் உண்டாகும். 2இல் ராகு, 7இல் சூரியன் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை குறையலாம். மகராசி பெண்களுக்கு பேச்சில் கவனமாக இருத்தல் வேண்டும். பெரும்பாலும் மகர ராசி பெண்களுக்கு வாய் அதிகமாக பேசுவதால் வீட்டில் அடிக்கடி சண்டை வரலாம். அதற்கு இடம் கொடுத்தல் கூடாது. குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீட்டினை அறவே தவிர்த்தல் வேண்டும். நிதானமாக செயல்படுதல் வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் மிக எளிதாக முடிப்பீர்கள். உயர் அதிகாரியினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மாணவர்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சிறப்பான மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொழில் வளர்ச்சி உண்டு. வியாபார மேன்மை உண்டு. குரு பார்வையால் மனக்குழப்பங்கள் குறையும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தொழிலில் முன்னேற்றகரம் இருக்கும். நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அதற்கு நேரம் ஒத்து வருகிறது. கூட்டு தொழிலில் சிலருக்கு லாபம் கிடைக்கும். ஏனென்றால் தங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு, சூரியன் இருப்பதால் கூட்டு தொழிலில் நல்ல விதமாக லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். சனி வக்ரம் இருப்பதால் பழைய பணிகளை கவனமாக முடிக்க வேண்டும். சட்டம் மற்றும் ஆவணங்களில் அலட்சியம் வேண்டாம். உடல் நலத்தில் சிலருக்கு மூட்டு வலி வரலாம். கவனமாக இருங்கள். 2இல் ராகு, 8இல் சுக்கிரன் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு 8இல் சுக்கிரன் என்பதால் பெண்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிறு உடல்நலக்குறைவு என்றாலும் மருத்துவரை சென்று சந்தியுங்கள். முக்கியமாக தங்களுக்கு பாதிப்பான கிரகம் 2இல் ராகு, 8இல் கேது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். மற்றபடி திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். சேமிப்பினை தொடர வேண்டும். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.